அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வாழ்க வளமுடன். ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் அறத்துப்பாலில் 5வது அதிகாரமான இல்வாழ்க்கை என்ற அதிகாரத்தில் உள்ள 5வது குறளுக்கு சன்மார்க்க விளக்கம் காண்போம். குறள் எண் 45. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. முதலில் உலகியல் விளக்கம் காண்போம். இல்வாழ்க்கையில் அன்பும் அறமும் உடையதாக விளங்குமானால் அந்த வாழ்க்கையின் பண்பும் பயனும் அதுவே ஆகும். இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம். இந்த உடலினுள் உள்ள ஆன்மாவின் இயல்பறிந்து பிற உயிர்களிடம் அன்பை வெளிப்படுத்தினால் நம் சிர நடுவில் உள்ள அறக்கடவுள் அமுதத்தை அளித்து நம்மை சாகா நிலைக்கு உயர்த்துவார். மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன். இந்த உடலினுள் உள்ள ஆன்மாவின் இயல்பறிந்து பிற உயிர்களிடம் அன்பை வெளிப்படுத்தினால் நம் சிர நடுவில் உள்ள அறக்கடவுள் அமுதத்தை அளித்து நம்மை சாகா நிலைக்கு உயர்த்துவார். நன்றி அன்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர். வாழ்க வளமுடன்.